அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா தன்னுடைய அடுத்த நாடகத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஜி ஸ்கொயர்டு பெட்ருக்குலையே அதில் போய் அப்படியே படுத்து அப்படியே சோகமாக பார்த்துருக்காங்க. உடனே இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு அர்ச்சனா பிஆர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வினுசா அந்தளவுக்கு அவங்கள போட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கூட கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தனிமையில் இப்போ வந்த யாருமே அவங்களோட சரியாக பேசலை அப்படிங்கிறதுனால தனிமையில் படுத்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவங்கள பார்க்கவே வந்து ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க, அந்த வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒதுக்குறாங்க, அர்ச்சனாவுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதன்னு கதையிட்டு இருக்காங்க. இது அப்பட்டமாக தெரியுது, இது ஃபுல்லாக ஒரு நாடகம். இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி டீ போட்டுருக்கு அர்ச்சனா, அப்போ மாயா, அதுக்கப்புறம் அசே எல்லாத்தோடையுமே நல்லா வினுசா அந்த எல்லாத்தோடையும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அது பண்ண தப்புக்கு அது உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை போட்டுச்சா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டு எப்படியெல்லாம் பரப்புறாங்க பாருங்க. உண்மையாலுமே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அர்ச்சனாவுக்குலாம் டைட்டிலுக்கு தகுதியே இல்லை, ஆனால் அது ஏதோ ஒரு நாடகம் போடுதுங்க. அந்த நாடகத்தை வச்சு அப்படியே வந்து இவங்க டெவலப் பண்ணி இந்த பாரு இப்படி தான் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க பார்த்தீங்களா அழுகுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அதே மாதிரி இது வந்து கேவலமாக ஒருத்தனோட வாழ்க்கையை வந்து விளாண்டுருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்கு. இது ஒரு சாதனையாக மன்னிப்பு கேட்ட அர்ச்சனா அப்படின்னு சொல்லிலாம் பரப்புகிறாங்க. மன்னிப்பு கேட்ட அர்ச்சனா, தனிமையாக்கப்பட்ட அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சுத்த பேக்கு. இது அடுத்து ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.